இந்த அன்பான இன்ஸ்டிடியூட்டை நடத்தும் கிருபை இன்ஸ்டிடியூட் ஓனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் 94 டிவிஷன் கவுன்சிலர் அப்பாஸ் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய பிஏ அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையிலே ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நிச்சயமாக இங்கே பெற்றோர்களா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அனைவரும் அறிய வேண்டியது, உங்கள் துக்கம் நிச்சயம் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் துன்பங்களை எடுத்து போட்டு உங்களை நன்மையினால் திருப்தியாக மாற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவர் நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்தார். நாம் பாடுபடக்கூடாது, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நமக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆகையால் நீங்கள் எல்லாம் துக்கப்படாதிருங்கள், உங்கள் துக்கம் ஒரு நாள் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் ஒரு நாள் அவர் நிச்சயம் வரப்போகிறார். ஒரு சிறிய ஒரு கதை மட்டும் நான் கூறுகிறேன். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா கஷ்டப்பட்டு தலையின் மேல கட்டு, சுள்ளி கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த விறகு கட்டை சுமந்து கொண்டு நடந்து சென்றிருந்தார்களாம். அப்பொழுது அந்த வழியாக ஒரு கட்டை வண்டி, மாட்டு வண்டி ஓட்டிக்கொண்டு ஒருவர் சென்றாராம். அவர் அந்த கட்டை பாரத்தை சுமந்து கொண்டு வருகிற அம்மாவை பார்த்து சொன்னாராம், அம்மா இந்த மாட்டு வண்டியில் ஏறி அமர்ந்து உங்களுடைய பாரத்தை இறக்கி வையுங்கள் என்று சொன்னாராம். அந்த அம்மாவும் அதே போல அந்த மாட்டு வண்டியில் ஏறி கொண்டார்களாம். ஆனால் அவர் தலையில் இருந்த அந்த சுமக்கட்டை அவர்கள் இறக்கி மாட்டு வண்டியின் மீது வைக்கவே இல்லையாம். மாட்டு வண்டி ஓட்டுபவர் திடீரென்று திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மாவை பார்த்து அவர் சொன்னாராம், அம்மா நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறீர்கள் என்பதற்காக தான் நான் அந்த மாட்டு வண்டியில் உங்களை ஏற்றிக் கொண்டேன். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த சுமையை உங்கள் தலையின் மீதே சுமந்து கொண்டு வருகிறீர்களே, இளைப்பாறுங்கள் என்று சொன்னாராம், இறக்கி வைத்து விட்டு. அதுபோல் தான் நம்முடைய பாரத்தை இன்றும் நாம் நம்மீதே சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது இறக்கி வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும், உங்க கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அறிக்கையிட்டு அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். நீங்கள் எல்லாரும் நினைப்பீர்கள், இயேசு கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுள் என்று நினைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் அல்ல, உலகத்தை படைத்த சிருஷ்டி கர்த்தா அவர். நீங்கள் அனைவரும் சிருஷ்டி கர்த்தாவை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தான் தொழுது கொண்டு வருகிறீர்கள். மற்ற கடவுள் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டு நம்மாலே படைக்கப்பட்ட கடவுள். ஒரு கல்லுக்கு நாம் உயிர் கொடுத்து அதை தெய்வமாக வணங்கி வருகிறோம். அதைத்தான் நம்ம உயிரை விட்டு நாம் நேசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே உலகத்தை படைத்த கடவுளை யாருமே நினைப்பதில்லை. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுள். இது அல்லலையா கும்பல் பாட்டு பாடிக்கொண்டு போகிறது. அப்படிதான் இந்துக்களாகிய நாம் அனைவருமே நினைக்கிறோம். நான் கூட ஒரு காலத்தில் அப்படிதான் நினைத்தேன். என் பேத்தியும் இந்த கிருபை இன்ஸ்டிடியூட்ல படித்து வருகிறாள், ஜீவ மித்ரா. அவளுக்கு மித்ரா என்றுதான் நாங்கள் பெயரிட்டோம். என் தம்பி இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் பார்க்க வந்த போது இவளுக்கு என்ன பெயர் என்று கேட்டான். அவளுக்கு மித்ரா என்று வைத்து, ஏன் மித்ரா என்று மொட்டையா வைத்திருக்கிறீர்கள், அவளுக்கு ஜீவ மித்ரா என்று பெயர் வையுங்கள் என்று அவன் வாயிலேயே ஆண்டவர் அந்த வார்த்தையை போட்டுவிட்டு சென்றார். என்னுடைய பேத்தி மட்டுமில்ல, இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கும் அத்தனை குழந்தைகளையும் ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாக குணமாக்குவார். இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டிடியூட் இருக்கிறதோ அத்தனை இன்ஸ்டிடியூட் இருக்க குழந்தைகளையும் ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்று ஏசப்பாவை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் செய்வார். அவர் செய்ய ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று அதட்டிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக அவரை நம்பி இருங்கள். அவர் உங்களை எல்லா துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார். ஏனோ
தானோ என்று நினைக்காதீர்கள். ஏசப்பா இந்த உலகத்தை உருவாக்கிய தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது உலகத்தை படைக்க வைத்தது. அண்ட சராசரியும் சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஒருவரும் கலங்காதிருங்கள். நிச்சயமாக தேவன், ஆனால் ஆண்டவரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா துன்பத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் விடுதலை தருவார். அவரையே நம்பி இருங்கள், அவரையே சார்ந்திருங்கள், அவரையே உறுதியாய் பற்றி கொண்டுங்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் தீர்ந்து போகும். நான் இப்போது இந்த மேடையிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேனே, நான் ஒரு குடும்பத்திலே இருந்த சாதாரண குடும்ப தலைவிதான். ஆனால் இன்று நான் கவுன்சிலராக உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நிச்சயமே ஆண்டவர். நான் எவ்வளவு துன்பத்தில் இருந்தேனோ, எதற்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனோ, அவரை என்னுடைய கஷ்ட நிலையிலே ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன். என் கணவருக்கு பிடிக்காது. நான் பொட்டு பூ எல்லாம் வைத்திருப்பது கூட என் கணவருக்காக நான் போடும் வேஷங்கள். என் உள்ளம் முழுவதும் ஏசப்பா தான் நிறைந்திருக்கிறார். அவரையே நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு துன்பத்தின் மத்தியிலிருந்தும் என்னை அவர் மீட்டெடுத்தார். எதற்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனோ அத்தனையும் நிறைவாக எனக்கு இப்போது தந்திருக்கிறார். போதும் போதும் என்ற அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் கணவர் தான் அரசியல் 40 ஆண்டுகளாக இருந்தார். அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி, அந்தஸ்து, புகழெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? என் தேவாதி தேவன் என் சிறுமையை நோக்கி பார்த்தார், என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மையில் இருந்த என்னை இன்று உயர்த்தி இருக்கிறார். சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவர் அவரே. சிறியவனை உயர்த்தி இன்று பிரபுக்களோட உட்காரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர் அவரே என்ற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. இன்று உங்கள் மத்தியிலே நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரே என்னை என்று வழிநடத்தி வருகிறார். எல்லா வித துன்பத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே உண்மையான அந்த இயேசு அப்பாவை நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லா வித துன்பத்தும் விடுதலை பெற்று எல்லா நலமும் பெற்று இன்பமுடன் வாழ வேண்டும் என்று என் இயேசுவை நோக்கி பிரார்த்தித்து விடுதலை பெறுகிறேன்.